அதாவது கோவை குனியமுத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜன். இவரோட மனைவி தான் ஜெபா மார்ட்டின். ஜெபா மார்ட்டின் வந்து இங்க வீட்டின் அருகே இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் தான் இந்த அரையாண்டு தேர்வுகள் விடுமுறை விடுப்பிருக்கக்கூடிய சூழல்லயும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட ஜெபா மார்ட்டின் வந்து குடும்பத்தோடு தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள தனது உறவினர் வீட்டிற்கு சென்றிருக்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை எல்லாம் முடிந்த பின்னர் இன்று காலை வழக்கம் போல் வீட்டிற்கு வந்து உள்ளே சென்று அந்த வெளியே போகும்போது போடக்கூடிய அந்த நகைகளை மீண்டும் பீரோவில் வைக்க திறந்த போது பீரோவில் ஏற்கனவே வைத்திருந்த சுமார் 103 சவரன் தங்க நகைகள் வந்து மாயமானது தெரிய வந்தது. அதே போல பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 10,000 ரூபாயும் மாயமானது தெரிய வந்தது. இது குறித்து உடனடியாக ஜெபா மார்ட்டின் குனியமுத்தூர் போலீஸ்ல வந்து ஒரு புகார் அளிக்கிறாங்க. இந்த புகார் அடிப்படையில போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து தடயவியல் துறையினர் உதவியோடு வீட்டில் பதிவான அந்த தடயங்களை வந்து சேகரிச்சிருக்காங்க. இந்த திருட்டு சம்பவத்தை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா வீட்டின் பூட்டோ அல்லது பீரோவோ உடைக்கப்படவில்லை. வீட்டின் கதவை திறந்துதான் உள்ளே வந்து அந்த திருட்டு சம்பவத்துல வந்து ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெபா மார்ட்டின் வீட்டுல வந்து அவரது மகள், அதாவது ஏற்கனவே திருமணம் முடித்து கொடுத்த அவரது மகளின் 50 சவரன் நகைகளும் அந்த பீரோல வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்திருக்கிறது. தற்சமயம் வந்து இந்த திருட்டு சம்பவம் தொடர்பாக மாநகர போலீசார் தனிப்படை அமைத்து விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்காங்க. அதே போல சம்பவ இடத்திற்கு கோவை தெற்கு மாநகர காவல் துணை ஆணையர் கார்த்திகேயனும் சம்பவ இடத்துல நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளையும் தற்போது பறிமுதல் செய்து விசாரணையை வந்து தீவிரப்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக இந்த திருட்டு சம்பவத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 103 சவரன் நகைகள் வந்து திருடப்பட்டிருக்கிறது. ஆனால் வீட்டின் பூட்டோ அல்லது பீரோவோ உடைக்கப்படவில்லை. எனவே தெரிந்தவர்களோ அல்லது ஏற்கனவே இந்த வீட்டின் சாவி வைத்திருப்போர் நபர்களோ இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாமா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணையை வந்து துரிதப்படுத்தியிருக்காங்க.